अस्मद्गुरु परमगुरु निचिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषड्विच्छेने शरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवन्तां विजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्य मे सत्तां सदा प्रणामं लक्ष्मणमुनिप्रतिगृह्णात् मामकं प्रसादयति सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं मूले निविश्य महतान् निगमद्रुमाणां मुष्णन् प्रसारगभयं कृतनैकदण्डः रङ्गेशभक्तजनमानसराजहंसः रामानुजशरणमस्तु मुनिस्वयं नः. இந்த ஸ்லோகத்துல ஓரளவுக்கு யதாமதி யதா அவகாசம் அர்த்தத்தை அனுசந்தானம் பண்ணிட்டோம். மூலம் அப்படின்னு சொன்னா நிகமத்ருமானாம் மூலம் அப்படின்னு சொன்னா மூலமாகிற ஒற்றை எழுத்து, அதை காட்டிலும் சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாராயண மந்திரம். என்ன நாராயண விஷ்ணு வாசுதேவ மந்திரங்கள்ல மாத்திரம்தான் மந்திரத்தோடவே கட்டிதமா இருக்குது பிரணவம். மற்ற மந்திரங்கள்லாம் தனி இருக்குது. அதை மந்திரம் ஆக்கிறதுக்கு பிரணவத்தை சேர்த்துண்டு அதுக்கப்புறம் பிரணவத்தை முதல்ல படிச்சு அந்த மந்திரத்தை படிக்கணும். அப்பதான் அதுக்கெல்லாம் மந்திரத்துவம் சித்திக்கும். இந்த நாராயண அஷ்டாட்சர, அதான் நாராயண அஷ்டாட்சர, விஷ்ணு ஷடக்ஷர, வாசுதேவ துவாதசாட்சர மந்திரங்களுக்கு மாத்திரம்தான் பிரணவத்தோட கூடினதா இருக்கக்கூடிய மந்திரம். அதுலயும் நாராயண மந்திரம் தான் எல்லாத்தையும் சொல்றதுனால அதே விஷ்ணு மந்திரங்கள்ல இந்த வியாபக மந்திரம்னு பேரு. இந்த மூன்றுத்துக்கும் இந்த வியாபக மந்திரத்திலயும் நாராயண மந்திரம் தான் உயர்ந்த மந்திரம்னு நம்ம ஆச்சாரியாலாம் கண்டெடுத்து அததான் ரகசியத்திரயத்துல அந்த மந்திரத்தை சேர்த்து நமக்கெல்லாம் அதன்படி உபதேசம் பண்றா. அதனால நிகமத்மானாம்னு சொன்னதுனால அந்த சப்தத்தினுடைய இதனால வேதங்களாகிற விருட்சம்னு பொதுவா சொன்னா கூட நிகமத்ருமானாம்னு சொல்லுறதுனால பிரகதாரண்யகத்தை அது குறிக்கிறதுன்னு சொல்லி சொன்னோம். அப்படி பிரகதாரண்யகத்தான் இந்த சரீராத்ம பாவத்தெல்லாம் நன்னா சொல்றது. எம்பெருமான் அந்தர்யாமியா இருக்கான், எம்பெருமானுக்கு சரீரமா இருக்குது இந்த ஜீவன் அப்படின்றதெல்லாம் சொல்றது. அதனால சர்வம் அஷ்டாட்சராந்தஸ்தன்ற ரீதியில மூல மந்திரத்தை சொல்லி அதுக்கப்புறம் அதனால வஞ்சிக்கிறாளே நானே தான் பிரம்மம் அப்படின்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்ற ஸ்தலத்துல சத்து துவம் அசி அப்படின்ற ஸ்தலங்கள்ல அப்படி ஐக்கிய பாவத்தை சொல்றாளே, அப்படி ஐக்கிய பாவத்தை சொல்லி வஞ்சிக்கிறாளே. அவர்களெல்லாம் வஞ்சிக்கிறதுன்னா என்னன்னா நமக்கு ஒன்ன சொல்றது, அதனால நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாதையே போறது. நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மார்க்கத்தை நாம பண்ணோம்னா நமக்கு மோட்சமே வராது. அவ சொல்றது மோட்சமே இல்லை. அவ பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் சொல்றது பிரம்மத்தினுடைய ஸ்வரூபம் இல்லை. அவ உபாயம் சொல்றது உபாய ஸ்வரூபம் இல்லை. புருஷார்த்தம் சொல்றது புருஷார்த்த ஸ்வரூபம் இல்லை. ஆனா அப்படி வஞ்சிக்கிறா. அதனால முஷ்ணன் பிரதாரக பயம், அந்த பிரதாரக பயம் இருக்குதே, வஞ்சிக்கிற பயத்தை நமக்கு போக்கடிக்கிறார்கள். போக்கடிக்கிறார் யாரு? ராமானுஜர்.
அவர் ரங்கேஷ பக்தஜன மானச ராஜஹம்சராயிருக்கார். ரங்கேஷ பக்தஜனங்களுடைய மனசுல தூய்மையான அந்த சரசு, மனசாகிற சரசு, மானச சரசுல அவர் ராஜஹம்சம் போல வீற்றிருக்கார். அப்படிப்பட்ட ராமானுஜா சரணமஸ்து முனீஸ்வயம் நகா அப்படின்னு அவரே தான் நமக்கு சரணம் ஆகணும். நாம பிரயத்தனப்பட்டு அப்படி இல்லை, அவரே தான். அதனால்தான் லோகத்தெல்லாம் உத்தரிக்கணும்னு ஆள வந்தார். ராமானுஜர் தான் இந்த சம்பிரதாயத்துக்கு பிரவர்த்தகா வரணும் அப்படின்னு தேவப்பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணார். அதன்படிக்கு ரங்கநாதனுடைய நியமனம், ரங்கநாதனுடைய பக்தாளா இருக்கக்கூடிய பெரிய நம்பி அவ எல்லாரும் ரங்கநாதனுக்கு ஸ்ரீகாரிய துரந்தரதா பூர்வத்துல இருந்த திருவரங்க தமுதனார் ராமானுஜராதியை பாடினார். இப்படிப்பட்ட எல்லாரும் அதுக்கப்புறம் லோகம் மொத்தமே பக்த ஜனமா, ரங்கேஷ பக்த ஜனமா, அதாவது முஸ்லிமனுடைய கடாட்சத்தினால நுசும்மனே ரங்கேசன் லோகம் மொத்தம் சஞ்சரிக்கிறதுனால அவனுடைய பக்த ஜனம் ஐகியர்கள் இப்படி அதுல உண்டான விஷயங்கள் எல்லாத்தையும் ஓரளவுக்கு இப்போ இதுல ஒரு பதம் மாத்திரம் விசேஷ அர்த்தங்களை நான் ஒவ்வொன்னா சொல்லிட்டு வரச்சு. நைக்க தண்டகா உஷ்டன் பிரதாரக பயம் திருத நைக்க தண்டகா. அவர் இந்த பிரதாரக பயத்தை எப்படி போக்கடிக்கிறார், வஞ்சிக்கவாளுடைய பயத்தை அப்படின்னு சொன்னா, தண்டத்தை கையிலிருந்து ஏந்திண்டு அதை போக்கடிக்கிறார். அதாவது எதுலையும் ஒருத்தர் அச்சத்தை கொடுக்குறா, இல்லை அச்சத்தை கொடுக்குறவாளுக்கு போக்கடிக்கிறா அப்படின்னு சொன்னா, இப்போ வச்சுக்கோம், அவ கையில ஏதோ ஒரு ஆயுதத்தை வச்சுட்டு தான் அந்த மாதிரி ஒரு காரியத்தை அவ சாதிப்பார்கள். இப்போ இதெல்லாம் கடத்துறான், பிளைட்லாம் கடத்துறான்னு வச்சுப்போம். இது மாறுதலான உதாரணம். அவன் என்ன பண்றான், ஒரு துப்பாக்கியை கையில வச்சுண்டு எல்லாரையும் மிரட்டுறான். உடனே எல்லாரும் அது அடி பண்ணிக்கிறான். இருக்கட்டும், மாறுதலான விஷயம். உதாரணமா சொன்னோம். இப்போ டெரரிஸ்ட் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய கல்பிரிட்ஸ் எல்லாம், நாட்டு துரோகிகள்லாம் என்ன பண்றான், போலீஸ் முதலியவர்கள் காவல்துறையில் இருக்கிறவாள்லாம் என்ன பண்றா, துப்பாக்கி வச்சுட்டு அவள்லாம் ஷூட் பண்ணி, ஷூட் அட் சைட்னு சொல்றாள், பார்த்த உடனே சொல்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கொண்டு என்ன பண்றா, அதை ஏந்திட்டு இருக்கிறதுனால எல்லாரும் அப்படியே பயந்துட்டு இருக்கா. அது போல இந்த இடத்துல ராமானுஜர் எப்படி ஒழிக்கிறார் அப்படின்னு சொன்னா, அதை இந்த மாதிரி பயத்தை போக்கடிக்க கூடியவர் அப்படின்னு தெரியுது. இதனால கையில பிரதண்டத்தை ஏந்திட்டு இருக்கிறதுனால இத மாதிரி சொல்லப்படுறது. இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, 11வது ஸ்லோகத்துல சாய்க்கிட்டே சுவாமி தேசிகன் உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் ஜகத் புண்ணியபலம் திரதண்டஹஸ்தம், 3 உலகத்தின் பயனாக உலகத்தின் புண்ணிய பலனாக திருதண்டத்தை கையில உடையவராய் இருக்கார்.
அப்படின்னு சொன்னார். அந்த இடத்துல திருதண்டம் அப்படின்னு பிரயோகப்பட்டிருக்க. இந்த இடத்துல வரைச்சே இந்த பயத்தை ஒழிக்கக்கூடியவரா இருக்கார் அப்படின்னு சொல்ற இடத்துல நைகதண்டா ஏகதண்டம் ஏகதண்டா நைகதண்டா, ஒரு தண்டம் இல்லை. ஒரு தண்டம் இல்லைன்னா திருதண்டத்தை கையில ஏந்தியவராய் அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய சன்னியாசிகள்லாம், விசிஷ்டாத்வைத சன்னியாசிகள்லாம் 3 தண்டத்தை உடையவர்கள் தான். மற்ற சன்னியாசிகள்லாம் ஏக தண்டத்தை உடையவா. இன்னும் சில சன்னியாச விசேஷங்கள் இருக்கு, தண்டம் இல்லாத இருக்கக்கூடிய சன்னியாசமும் இருக்கு. இப்படிதான் சாஸ்திரத்துல தண்டம் இல்லாத சன்னியாசி, ஏகதண்ட சன்னியாசி, திருதண்ட சன்னியாசி, அப்படிதான் பொதுவா பகுவா பிராயசா வழங்கப்படுறது. இந்த திருதண்ட சன்னியாசி அப்படின்னு சொல்ற நம்முடைய யசிவரர்கள்னா திருதண்டம் மாத்திரம் இல்லை, உபதண்டம்னு ஒண்ணு 4வது வச்சுட்டு இருக்கான். அதே இந்த இடத்துல சுவாமி தேசிகன் அதையும் திருவுள்ள பத்தி சாதிச்சிருக்கார் அப்படின்னு கொள்ளணுமா இருக்கு. அதையும் திருவுள்ள பத்தி மொத்தத்துல திருதண்டகா அப்படின்னு சொன்னா வைஷ்ணவ சன்னியாசிகளை சொன்னார். வைஷ்ணவ சன்னியாசிகளுடைய லட்சணம் திருதண்டம் அப்படின்னு அத சொன்னார் அப்படின்னு பொதுவுல நினைச்சுக்கலாம். ஆனாலும் கூட நைகதண்டகா அப்படின்னு திருதண்டம்னு சொல்லாம நைகதண்டகான்னு சொன்னதுனால அவள் கொண்டிருக்கக்கூடிய தண்டங்கள் மொத்தத்தையும் பிரதானமான தண்டம் 3, அதனால திருதண்டம். அதுக்கப்புறம் உபதண்டமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு தண்டம், இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த இடத்துல நைகதண்டகா சாதிச்சிருக்கார் அப்படின்னா. இந்த திருதண்டம் அப்படின்றது என்னது அப்படின்னு சொன்னா, திருதண்டமானது அந்த திருதண்டத்துல இந்த வியாகிருதி இருக்குதே, பூஹு புவஹா சுவஹா அப்படின்ற வியாகிருத்தினால அது வியாகிருத்திய குறிச்சு வியாகிருத்திய கொண்டிருக்குது. அந்த 3 இந்த உபதண்டம் என்ன பண்றது அப்படின்னு சொன்னா, உபதண்டம் அது பிரணவத்தை குறிக்கிறது அப்படின்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுறது. இந்த திருதண்டத்தை ஏன் இவ கையில ஏந்தரா அப்படின்னு சொன்னா, மனசேகம் வச்சசேகம் கர்மண்யேகம் மகாத்மனா அப்படின்னு சொன்னபடி மனோவாக்காயங்கள் 3ம் மனசினாலே நல்லதே நினைச்சு வாய்மொழியினாலே நல்லதையே பேசி செயல்கள்னால தீமைகள்லாம் அத்து சர்வபூத தயை அஹிம்சை அப்படின்லாம் சொல்லப்பட்டது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய இப்படி 3த்தையும் கொண்டவர்களாக இவர்கள் தூயவர்களாய் இருந்து, மனோவாக்காயம் 3த்தினாலையும் தூயவர்களாய் இருந்து எம்பெருமானை தொழக்கூடியவர்கள். அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக இந்த 3 தண்டங்களை அவ கையில ஏந்திருக்கா. மனசால கூட தீங்க நினைக்கிறது இல்லை.
பிறர் மனசை புண்படுத்துற மாதிரி ஒரு வாக்கியமோ சொல்றது இல்லை வாக்கால. அதே மாதிரி சரீரத்தினால மற்றவர்களுக்கு உபகாரத்தை தவிர வேற ஒன்றும் பண்றது இல்லை. அப்படின்றத இது பண்றார். அதனால என்னன்னா அது மூலமா இப்படி எப்படி நம்மாழ்வார் பூசும் சாந்தன் நெஞ்சமே உனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்த ஏகமும் அப்படின்னு சாய்ச்சாரு. அத போல இந்த ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்தை சுவாமி ஏகமூர்த்தி இந்த பிரபஞ்சத்தை மொத்தம் உடலா கொண்டிருக்கிற அந்த எம்பெருமான் இருக்கானே மொத்தன் விசிஷ்ட அத்வைத்தம். துவைத்தம் இல்லை, ரெண்டு இல்லை. உலகம் வேற எம்பெருமான் வேற இல்லை, அத்வைத்தம். எம்பெருமான் மொத்தம்தான். எப்படி விசிஷ்ட அத்வைத்தம். சேதனா சேதன பிரபஞ்சமான இத சரீரமா கொண்டு விளங்குகிற எம்பெருமான் ஒருவன் விசிஷ்ட அத்வைதம். துவைத்தம் இல்லை. பிரபஞ்சம் வேற, அதாவது சேத்தனா சேத்தனம் வேற, எம்பெருமான் வேற இல்லை, ரெண்டு இல்லை. அத்வைத்தம். எம்பெருமான் ஒத்தந்தான். எப்படி இந்த சேத்தனா சேத்தனங்களை சேத்தனா சேத்தன பிரபஞ்சங்களை தனக்கு உடலா கொண்ட எம்பெருமான் ஒருவன் அப்படின்னு விசிஷ்ட அத்வைத்தம். அதனால அப்படி இருக்கக்கூடிய உலகம் மொத்தத்தையும் ஒரே இதுவா வச்சுட்டு இருக்கானே எம்பெருமான், சரீரமா கொண்டிருக்கானே அந்த எம்பெருமானுக்கு இந்த நாம பூசக்கூடிய சந்தனமோ சமர்ப்பிக்கக்கூடிய சந்தனமோ அதெல்லாம் எவ்வளோ கிலோ கணக்கில் வாங்கினாலும் போறாது. அதனால பூசும் சாந்து என் நெஞ்சமே, அதாவது ஈர நெஞ்சுதான் அந்த குளிர்ச்சியை தரக்கூடிய சந்தனம். அதே மாதிரி நாம புஷ்பத்தை இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை உருவா கொண்ட உடலா கொண்ட எம்பெருமானுக்கு எவ்வளவு புஷ்பம் சாத்தினாலும் போறாது. அதனால புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே, அதாவது பல புஷ்பங்களால தொடுக்கக்கூடிய மாலையெல்லாம் இவனுக்கு சாத்த முடியாது. நம்முடைய வாக்கு இருக்குதே, அந்த வாக்கு தான் பல விதமா அவனை ஸ்தோத்திரம் பண்றமே, அந்த வாக்கு தான். அதான் பலரையும் முதல்ல அந்த சந்தனம்ன்றது எம்பெருமானுடைய உடலா இருக்கக்கூடிய அவளுக்கு இந்த லோகத்துக்கு நாம என்ன பண்ணணும், ஈர நெஞ்சோட இருக்குமே அதுதான் சந்தனம். அதே மாதிரி இன்சொல் சொல்றமே அதுதான் மாலை. இந்த அவனுடைய உடலா இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துக்கு யாருக்கும் பருஷமான வார்த்தைகள்லாம் சொல்லாது இருக்குது. அதே மாதிரி பிரதானம் என்னது, ஆடை. அதனால வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் மகுதே, எம்பெருமானுக்கு உயர்ந்ததான பட்டு சமர்ப்பிக்கணும். இந்த சேத்தனா சேத்தன பிரபஞ்சத்தை சரீரம் அவனுடைய அந்த திருமேனிக்கு பட்டு சமர்ப்பிக்கணும். அதுலயும் அதேதான். அதாவது அந்த இன்சொல் தான் அவளுக்கு மாலையாவும் ஆறுது. அந்த எம்பெருமான் அந்த லோகத்துல எல்லாருக்கும் நாம இன்சொல் சொல்றதுதான் அவ மனம் வீசுறாதனால அவள் என்ன ஆடை பாதி ஆள் பாதின்னு சொல்றாள். அந்த மாதிரி ஆடை இருந்தாதான் ஒரு மனுஷன் பூர்ணமாறான், ஆடை இல்லாத இருக்க முடியாது. அதனால இந்த பிரபஞ்சத்துக்கு நம்முடைய இன்சொல் தான் ஆடை. அந்த பிரபஞ்சன்றது என்னது, எம்பெருமானுடைய உடல். தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே, அதாவது தேஜஸை கொடுக்கறது என்னது அப்படின்னா அணிகலன்கள். அதுக்கு மேல
ஆபரண விசேஷங்கள். அது என்னது அப்படின்னா, நம்முடைய இப்படி பிரபஞ்ச சரீரமாக கொண்டிருக்க எம்பெருமானுக்கு, அதாவது பிரபஞ்சத்தில் உள்ளவாளுக்கு எது ஆபரணம் போல விளங்குறது? ஆபரணத்தை என்ன பண்ணுவா? விசேஷ சமயத்தெல்லாம் எடுத்து போட்டுப்பா. அந்த மாதிரி அதனால அவ சோபிப்பார்கள். அந்த மாதிரி இருக்கிறது அவ சோபிதமா இருக்கிறதுக்கு நாம தீங்கிழைக்காத காரியங்கள், உபகார காரியம் பண்றவன், அதனாலதான் அவள்லாம் சோபிக்கிற. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இஞ்சிமட்டைங்கர் எறும்பு கடிச்சதுன்னா அந்த எறும்பு அப்படியே கையிலிருந்து உருட்டி அப்படியே கீழே தள்ளிடுவாராம், அந்த எறும்புக்கு நாசம் வராதபடி. அதே மாதிரி தேள் வந்ததுன்னா தேள்ல அந்த கொடுக்கு தானே அந்த விஷத்தினால இது பண்றது, ஆனால் அந்த கொடுக்க மாத்திரம் நசுக்கி விட்டுட்டு பண்ணணும் அப்படின்னு சாதிப்பாரா. இந்த மாதிரி எதுக்குன்னா யாருக்குமே தீங்கு பண்ணாத இந்த சரீரம், அதெல்லாம் எப்படி சோபிக்கிறது அப்படின்னு சொன்னா, நாம தீங்கு பண்ணா அதெல்லாம் வருத்தப்படும். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் நாம தீங்கு பண்ணாத இருந்தா அதெல்லாம் சந்தோஷமா இருக்கும். அதனால தேசமான அணிகலனும் என் கைக்கும் பூச்செய்கையே அப்படின்னு நம்மாழ்வார் அனுசந்தித்தாரே, அது போல இந்த 3 தண்டங்களை கையில வச்சுண்டு மனோவாக்காயங்கள்னால எம்பெருமான இந்த உலகம் மொத்தத்தையும் உடலா உடைய எம்பெருமான ஆராதிக்கிறார். அதனால இந்த உலகங்கள்லாம் சிறப்பு மிக்கதா இருக்குது அப்படின்னு அதுக்கு அதை காண்பிக்கிறதுக்குத்தான் இந்த இடத்துல பிரதண்டத்தை இவ கையில வச்சுருக்கா. அப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது எந்த இடத்துலயுமே ஒரு விசேஷம் ஒண்ணு இருந்ததுன்னா அந்த விசேஷத்தை காண்பிக்கிறதுக்காக ஒரு கொடி ஏறும், இல்லை இந்த மாதிரி எதனா ஒரு அடையாளங்கள் இருக்கும். அந்த ரீதியில இந்த இடத்துல இவாளுக்கு இந்த அடையாளத்தை கொண்டவாளா இருக்கா. அதனால இவா லோகம் மொத்தத்துக்கும் நன்மை பயக்கக்கூடியவா பிரதண்டிகள்ன்றவா. அதே ஏகதண்ட சன்னியாசிகள்லாம் இருக்காளே, அவள்லாம் தங்களுக்கு, அதாவது தாங்க எப்பவும் பிரணவத்தை தியானம் பண்ணிட்டு அது பண்ணிட்டு இது பண்ணிட்டு நாராயண ஸ்மிருதியா இருந்துட்டு தங்களுடைய நல்வாழ்வுக்கு பார்த்துட்டு இருக்கா. அப்படி மகாத்மாக்களா இருந்தாலும் லோகத்துக்கு அதுல இருந்து நன்மை வரும், அது வேற. இப்ப வேதாத்தியனம் பண்ணா சுவாத்தியாயத்துல நித்தியம் சுவாத்தியாயத்தை ஓதிட்டு இருந்தான்னா அது மூலமா லோகம் சுபிக்ஷமா இருக்குதுன்றது அது ஒண்ணு. ஆனா இது இவ நேரவே மாட்டபத்தியம் எதி புரியாத்து விஷ்ணு தர்மாபிவர்த்தையே அப்படின்னு விஷ்ணு தர்மத்தை அபிவர்த்தனம் பண்றதுக்காக இவ மாட்டபத்தியம், மடம்னா சாத்திர வர்க்கங்களுடைய சாலை, அதாவது சாத்திர வர்க்கங்கள்லாம் படிக்கக்கூடிய இடம் அப்படின்னு விஷ்ணு தர்மாபிவர்த்தையே அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால இவர்கள் இந்த திருவண்டு அவள்லாம் மாட்டபத்தியம் பண்ண முடியாது. சரி, அவ பண்ண முடியுமோ முடியாதோ அதை பத்தி இப்ப விசாரம் இல்லை. இவாளுக்கு அந்த இது உண்டு, மாட்டபத்தியமும் உண்டு. அதனால சிஷ்யர்களை விஷ்ணு தர்மத்துல, விஷ்ணு தர்மம்னா விஷ்ணு நிலையத்துல நாமெல்லாம் அவள்லாம் விஷ்ணு தர்மத்தை இது பண்ணல. நானே பிரம்மம்னு சொல்லக்கூடியவர்கள், பிரம்மமும் நானும் ஒண்ணுன்னு சொல்லக்கூடியவர். இங்க விஷ்ணு தர்மம்னா விஷ்ணு உலகம் மொத்தத்தையும் வியாபிச்சிருக்கான்னு சொன்னா வியாபிக்கிறவன் மொத்த அந்த வியாபியமான வஸ்துக்கள்லாம் வேற. அதனால இந்த பிரபஞ்சம் வியாபியம், அதுல வியாபகனா அந்த எம்பெருமான் இருக்கான். அதனால அவனை நாம சரணடையணும், அவனை சேர்ந்தவனா ஆகணும். நாம இத்தனை நாளா நாம அப்படி இல்லை. அதனால அந்த தர்மத்தை காண்பிக்கிறதுக்காக, விஷ்ணு தர்மத்தை வளர்க்கறதுக்காக இந்த இடத்துல அவ திருதண்டத்தை கையிலேந்தினவாளா இருக்கா.
இந்த திருதண்டத்தை கையிலேந்தி இருக்கிறது இது மாத்திரம் இல்லாம இந்த திருதண்டத்துல பெருமாளை, அதாவது இந்த திருதண்டமாகப்பட்டது அவளுக்கு விஷ்ணு ஸ்தானமா அமையாது. இந்த திருதண்டமாகப்பட்டது 3 தண்டமும் விஷ்ணு ஸ்தானமா அமையாது. அது அப்படி இருந்து இது லோகத்தெல்லாம் காப்பாற்ற. அதாவது இந்த பிரதண்டத்தை இவ கையில எடுக்கச்சே எனக்கு சகாவா இருந்து காப்பாத்து அப்படின்னு சகாமே கோபாயா அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அதை எழுந்தருள பண்ணும்போது ஒரு இடத்துல எழுந்தருள பண்ணும்போது விஷ்ணு ஸ்தானமசி, விஷ்ணு ஸ்தானமா இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி விஷ்ணு ஸ்தானமா இருக்கிறது இது. இது சகா பிதேவ புத்திரஸ்ய சகேவ சக்யுஹு அப்படின்னு சொன்னாரு. அத போல சகாவா இருந்து இவாளை காப்பாத்துறது. இவாளை காப்பாத்துறதுன்னா என்ன அர்த்தம்? அதாவது சிஷ்ய வர்க்கங்கள் இல்லாம அப்படியே லோகம் மொத்தத்தையுமே காப்பாத்துறது. அதுதான் நேற்றே பார்த்துட்டோம். நாதனை நரசிங்கனை நவீனேத்துவார்கள் உழக்கிய பாதத்தூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததே. சந்த ஸ்ரீ ரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகரா ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவா இப்படின்ற ஸ்தலங்கள்லாம் இவாளுடைய திருவடி துகளே இந்த மாதிரி லோகம் மொத்தத்தையும் பாக்கியம் பண்ணப்பட்டதாக செய்யறது அப்படின்னு. அதனால இந்த சுதண்டத்தை கையில இருந்து அந்த விஷ்ணுவை ஜோதிப்பிக்கிறதா இந்த தருணம் இருக்குது. அந்த விஷ்ணுவை ஜோதிப்பிக்கிறதுனால அவன் சகா, ஏன் தாயாய் தந்தையாய், அதாவது ஸ்வாம் மாதரஞ்ச பிதரம் சகஜன் நிவாசம், அத்தனாய் அன்னையாய் ஆளுமெம்பிரானுமாய் அப்படின்லாம் இருக்குதே. ஆன மாதிரி ரீதியில இத பிரார்த்திக்காத சகாவா இருக்கணும்னு ஏன் பிரார்த்திக்கிறான்னா, சகா அப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் தோழனா இருக்கான்னா இந்த சகா சப்தத்துக்கு தோழன்மார்கள்னு அர்த்தம். ஒருத்தனுக்கு இன்னொருத்தர் தோழன் சகா. அவளுக்கு தான் 2 பேருக்கும் ஒருபடியான எண்ணம் இருக்கும். ஆத்துல அப்பா பிள்ளை, பதி பத்னி, இல்லை இந்த மாதிரி பல உறவுகள்லாம் இருந்தா கூட இவாளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும், அவளுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அந்த அபிப்பிராய முரண்பாடுலாம் வரும். ஆனா இந்த சகாக்குள்ள அபிப்பிராய முரண்பாடே இருக்காது. அப்படி அபிப்பிராய முரண்பாடு வந்ததுன்னா அவ சகா இல்லை, அந்த தோழனா இருக்கும். அன்னைக்கெல்லாம் அவனோட இருந்தும்பா, இப்ப நான் அவனோட இல்லை, நமக்கு அவனுக்கும் ஒத்து வரல அப்படின்னு பிரிஞ்சுடுவா. சகான்னு எப்ப இருக்காளோ அப்போ ஒரே ஒத்த அபிப்பிராயம் தான் இருக்கும். ஒத்த அபிப்பிராயம்னா அப்படி ஒரு கால் மாறுதலான அபிப்பிராயம் இருந்ததுன்னா கூட இவனுடைய அபிப்பிராயத்துக்கு அவன் ஒத்த முட்டு கொடுத்து 2 பேருடைய அபிப்பிராயத்தை ஒண்ணு பண்ணிட்டுருவான். அதாவது ஒருத்தன் சொல்லச்சே இந்த அபிப்பிராயம் அவனுக்கு இல்லைன்னா கூட சகாவா இருக்கும், என்ன பண்ணுவான், உடனே அந்த அபிப்பிராயத்துக்கு ஒத்தமா தன்னை மாற்றிட்டுருவான். அப்பதான் அந்த சகாவா இருக்கிறது நிற்கும். இல்லைன்னா அபிப்பிராய பேதம் இருக்கிறதுனா போயிடும். அதே மற்ற இதெல்லாம் போகாது, அப்படியே இருக்கும். அதாவது பிதா புத்திரன், பதி பத்னி, ஆச்சாரி சிஷ்யன் அப்படின்றதெல்லாம் இந்த அபிப்பிராய பேதத்தோடவே ஓடின்னு இருக்கும். ஆனா சகான்றது அபிப்பிராய பேதம் இல்லாத இருக்கிறது தான் சகா. இல்லைன்னா அது அப்படியே போயிடும். அதனால இவர்களுக்கு என்ன எண்ணமோ அதே போலதான் எம்பெருமானுக்கு எண்ணம். ஏன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா,
எம்பெருமான் என்ன பண்றான், தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பார்க்கு தானும் அந்தராத்மாவா இருக்கிறான். அப்படி எவனொத்தன் எம்பெருமான அந்தராத்மான்னு நினைக்கிறானோ அவனே எம்பெருமான் தனக்கு அந்தராத்மாவா நினைச்சுக்கிறான். எவன் மொத்தன் எம்பெருமானுக்கு ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணான்னா எம்பெருமானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்றான் அவன் திறத்துல. அதாவது நாம ஆத்மாத்மீய சமர்ப்பணமான பரசமர்ப்பணத்தை பண்ணோம்னா எம்பெருமானும் என்ன பண்றான், மொத்தத்தையும் தன்னை தந்த கற்பகமா பொன்னுலகாளீரோ போனி உள்ளாளீரோன்னு உபய விபூத்தியும் அவன் எப்படி அனுபவிக்கிறானோ அந்த அனுபவத்தை நமக்கு கொடுக்குறான். அதான் தன்னை அந்தராத்மா என்று நினைத்திருப்பாரை தானும் அந்தராத்மா என்று நினைத்திருப்போனாய். தன்னிடத்துல ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்ணவர்களுக்கு தானும் ஆத்மாத்மீய சமர்ப்பணம் பண்றவனா இப்படிலாம் எம்பெருமான் இருக்கான். அதனால என்னன்னா ஒரே மாதிரியான அபிப்பிராயம். அதனாலதான் இவா லோகத்தெல்லாம் காப்பாற்றணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக இப்படி சன்னியாசம் வாங்கிட்டு இருந்தாள்னா இவாளுடைய அபிப்பிராயத்தை ஒத்த அபிப்பிராயமா அந்த எம்பெருமானும் இருக்கான். அதனாலதான் என்னை சகாவா இருந்து காப்பாத்து அப்படின்னு அந்த இடத்துல பிரார்த்திக்கிறான். ஏன்னா அவன் அந்த திருதண்டம் விஷ்ணு ஸ்தானமா இருக்கு. அதனால அந்த திருதண்டத்தை கையில் எடுத்துட்டு சகாவை போல காப்பாத்து, சகாவா இருந்து காப்பாத்துன்னு சொல்ற. அந்த இடத்துல விஷ்ணுவாணி இருக்க அப்படின்னு திருதண்டத்தை ஸ்தோத்திரம் பண்ற. இதுக்கு மேல அடுத்ததா பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடோபாதீன் யதிவத்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்க பூர்வசரஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணதேசிகம்.